அது மேல படுறான்னா துணி ஒரு பக்கம் போட்டு நீ ஒரு பக்கம் படுக்கிற. கண்டிப்பா செய்யும். நீ செய்யறதே கிடையாது. துணி மேல பட்டா தூக்கத்துல உண்டு ஓ தரைக்கு வந்துடும் மண்ணுல. தரையில பார்த்தா தூக்கத்துல ஊட்டிங்கன்னா அதுல போடுவேன். எனக்கு ரிசர்வேஷன் பிடிக்கிற அந்த நுழைஞ்சுகள் இருக்கிற இல்ல இல்ல சாதாரண ஏழ்மை குடும்பம். அது மட்டுமா வண்ணார குளத்தை சேர்ந்தவங்க நாங்க. அன்னைக்கு என்னுடைய தொழிலோ துணி தொழில் சொல்லுவாங்க. என்னுடைய வீட்டுக்கார பாக்கணும். அந்த ஆளு காலையில எழுந்துக்கிறான், துணி தோல் மேல போட்டுக்கன்னு எங்கதான் போறான் எங்கதான் ஒண்ணுமே தெரியல. காலையில போனாலும் தெரியல. இருந்தாலும் சில கஞ்சி எடுக்கணும்னு சொல்லிருக்கிறான். இந்த பக்கம் தான் போனா நினைக்கிறேன். இந்த பக்கமா யாராச்சும் இருக்கான்னு பாக்கணும். அவங்க கிட்ட என்னுடைய வீட்டுக்காரர் வந்தாரான்னு கேட்கணும். யாருக்கிறான்னு பாப்போம். ஆமா வாமா இப்ப போயா ஐயா இது நடக்காது. அதான் கேளு. வணக்கம். அது ஒண்ணு கிடையாது. என்னமா நல்லா இருக்கிறியா? ஆண்டவன் கடாட்சியத்துல எந்த விதமான குறையும் இல்ல. பரவாயில்லையே. அப்படி போகுது. இருந்தாலும் வீட்டுல நலமா? எந்த குறையுமே இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறேன். அதானே. சரி சரி. இருந்தாலும் யாரமா அவனதான் யாரு என் கூட ஒரு பையன் ஏமா யாருமா உங்க வீட்டுக்காரனா? என் கூட ஒரு சின்ன பையன் தெரியவே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் யாரு தெரியாது. யார் உங்க ஆமா வீட்டுக்காரர் சின்னவ சொல்றியா? ஐயோ ஒண்ணுமா உங்களுக்கு புரியல? புரியல. நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மாதிரி குடும்பம் யாரா இருந்தாலும் ஏன் தெரியுமா? இது நாள் வரலையும் இப்படி வீட்டுக்கு வரேன். ஆமா யாராச்சும் வந்து என் வீட்டுக்காரர் பேர் சின்ன எங்கன்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என் வாயால என் வீட்டுக்காரர் பேர் சின்ன நான் சொல்லவே மாட்டேன். என்ன சாவ அடிச்சிருவா படுக்குதுமா. ஏன்னா அப்படி சொன்னா என்னோட வீட்டுக்காரருக்கு ஆயுள் குறைஞ்சிடுமா. அதெல்லாம் யாரு கேட்டாலும் என் வீட்டுக்காரர் பேர் சின்ன நான் சொல்லவே மாட்டேன்.
சின்ன சொல்லுவாங்களா அதனால தான் செல்லம்மா அம்மா இவன் வர அதை வர சொல்லிட்டு நல்ல மரியாதை நல்ல மரியாதை. ஆமா 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 இது ஒண்ணுமே இல்ல. சரி பாத்தியா ஏமா காலையில துணி மூட்டைகளை தூக்கிக்கிட்ட போனானா அந்த வீட்டு நொண்டி கழுதுக்குத அந்த கழுதை ஓட்டிக்கிட்ட இந்த ஒத்தையடி பாதியா தான் போனா அந்த கழுதை ஒரு கைதி ஓட்டி போனானா எங்கம்மா நடந்து போன வருஷம் போல ஆத்தா விட்டு ஓட போறப்பா இருக்கும். என்ன கேட்டா 150 ரூபாய் பணம் கேக்குறான். அவன் ஏதாச்சும் எனக்கு என்ன வாழவே மாட்டேன் தாலி அவுத்து கழிவுக்கு நான் போயினே தருவேன். ஏன் தெரியுமா 150 ரூபாய் குட்டிய அவன் குட்டி வந்து கும்மு 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 நாயமா சரி குட்டத்தான் குட்டே நீ யார வச்சுக்கின்னு குட்டே உன்னை வச்சுட்டு ஐயோ ஐயோ யோ பொண்டாட்டி ஏமாந்து வருவாங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து கூடாதா எனக்கு 150 அப்படியா அதை எடுத்து வச்ச அவரை பார்க்கணும் என் பொண்டாட்டிய போட்டுக்கிட்டு அடிக்க சொல்ல யாருன்னா மடக்கிடுங்க. ஒரு ஊட்டக்காரர் வாரம் மேல உக்காந்துக்கிற படிக்கால அவ இருக்கிற சப்ப உடம்பு அவ ஆட்டலாம் அவ கம்பல் போறப்போ பொட்டி வைக்கிறதா என்ன தெரிஞ்சு பார்த்தேன் ஐயா என்ன பார்த்தேன் அடிக்க பாரியா ஐயோ போட்டு அடிக்கிறாரு.
அம்மால எனக்கு கோபம் வந்துச்சு. அம்மால ஒரு அடியும் அச்சை எனக்கே இவ்வளவு டயர்டாக்குதுன்னா உட வாங்கின உயிரையும் பாவி இப்படி ஒத்தரடி உடம்பு அடிக்க நல்லா இருப்பேடா. அடி ஆத்தா அடி அம்மாடி என் புரித்தேன் என் வீட்டுக்காரன் இந்த பொட்ட பையன் இந்த பாலிசு சுத்தமான பொட்டலக்காடி. அடி ஆத்தா அடி அம்மாடி அடி ஆத்தா அடி அம்மாடி இந்த விக்கி பையன் இந்த குண்டு பையன் இவன் சேத்பாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல புதி காய்ச்ச கை புட்டி இழுத்துட்டு உதவாங்கின ஒன்னா நம்ம லக்காடி. இவன் வயதில துண்டு போட்டு இந்த கொட்டாவை சுத்தி பேணி வச்சான். ஏண்டா வீட்டை சுத்தி அந்த வேலை செய்வதானே அவன் சொல்றான். எப்பவே சொல்லணும் கவர்மெண்ட்ல பாத்ரூம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. தனியா கட்டுனா வீட்டு உள்ளே பாத்ரூம் கட்டிட்டாங்க. விட்டுட்டு போன வெளியில பாத்ரூம்ல தான் போறோம்னு சமையல் கட்டு உள்ள போட்டு எம்மா பெரிய மூங்கோட அடுப்பு எம்மா என் வீட்டுல. அப்பதான் தண்ணி சூட வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கண்ணு எம்மா விட்டு போட்டு குடிவையில தடவி பார்த்தேன். அடுப்புக்கு மேல மூங்கோட இதுதான் கக்கூசு வாங்கிட்டு ஏறி கீழே பொத்துக்க போன பழிச்சுன்னு அடிக்கிற சூடு. நான் வீட்டுக்கு அதான் அவ்வளோ பொங்கலாக இருக்கும். அதில் போன வாய் போட்டுனா இல்லை அதில் போன வாய் போட்டுனா ஏய் கதை எனக்கு தெரியும். என்ன தெரியாதா? ஆளை போன் பண்ணி வருவீங்களா? உம்மால கூத்துக்கு சேர்த்து போட்டு சாக மாட்டேன். கூத்த அர்த்தம் வச்சு அப்படியா இப்படியா வந்தாங்கம்மா. பாக்குறேன் சட்ட தரம் போட்டேன். போன் நம்பர் தெரியாதா? யாருக்கார மேல எது வச்ச